வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சுகாதார பணிகளை கண்காணிக்க 21 பறக்கும் படை அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை ஓமந்துரா தோட்டத்தில் உள்ள பல்நோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் ராதாகிருஷ்ணன் பேசும்போது, வெள்ளம் பாதித்த பகுதிகளில் கொசு மருந்து, குளோரின் மாத்திரை, பிளீச்சிங் பவுடர் ஆகியன முறையாக விநியோகிக்கப்படுகிறதா என்பதை பறக்கும் படையில் இடம்பெற்றுள்ள ஒரு டாக்டர், 2 உணவு பாதுகாப்பு அலுவலர் சோதனை செய்வர் என்றார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தொற்று நோய் பரவாமல் தடுக்க சுகாதாரத்துறை, உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்றும், மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை உறுதி செய்யும் வகையில் 115 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி விரைவாக அங்கே சென்று கொசு மற்றும் ஈக்கள் இருக்கான்னு கண்டறியறதுக்கு 18 சூப்பர்வைசரி குழுக்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏதுவாக நம்ம அனுப்பி விட்டுருக்கோம் கார்ப்பரேஷனுக்கு. இன்றைய தினம் ஆற்று இருபுறமும் இருக்கிற குடியிருப்புகளில் இந்த கிணறுகள் மற்ற தண்ணி சோர்ஸுகள் முழுமையும் குளோரினேஷன் செய்வதற்கும் குளோரின் அளவை பார்ப்பதற்கும் ஒரு குழுக்கள், இது 115 அத்தகைய குழுக்கள் இறக்கியிருக்கோம். இது இல்லாமல் 21 பறக்கும் படைகள், இது சாலையோர பகுதிகளில் தரமற்ற உணவு கொடுத்து அதனால் எந்த ஒரு தொற்று ஏற்படக்கூடாதுன்னு அந்த 21 விரைவு குழுக்கள்.